Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா சம்மர் ஸ்பெஷல் வெண் பூசணிக்காயை வச்சு செய்யக்கூடிய ரெண்டு மெத்தட்ல ஜூஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த வெண் பூசணியில வந்து பாத்தீங்கன்னா நீர்ச்சத்து நிறைய இருக்கு. உடம்புக்கு ரொம்பவே வந்து குளிர்ச்சி கொடுக்க கூடியதுங்க. இது இல்லாம இது குடிக்கிறதுனால நிறைய பயன்கள் இருக்கு. முக்கியமா அல்சர் போய்டும், செரிமான பிரச்சனை, அடுத்ததா பாத்தீங்க மலச்சிக்கல் உள்ளவங்களுக்குலாம் இது வந்து ரொம்பவே நல்லது. முக்கியமா பாத்தீங்க அப்படினா ஆஸ்மா இருக்கிறவங்களும் சக்கரை இருக்கிறவங்களும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை வந்து குடிங்க. ஏன்னா இது ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. இதோட பயன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வீடியோலேயே வந்து ஒரு கிளிப்பை ஆட் பண்ணியிருக்கிறேன். அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெண் பூசணிக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூசணிக்காய் ஜூஸ் பண்ணுறதுக்கு மிக்சி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து பூசணிக்காய் தோலை நல்லா வந்து சீவிருங்க. அதில் இருக்கிற விதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நான் 2 பேத்துக்கு குடிக்கிற மாதிரி இப்போ பூசணிக்காய் ஜூஸ் வந்து செய்ய போகிறேன். இப்போ இதில் வந்து மற்ற சாமான்கள் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி நல்லா பொடியாக சாப் பண்ணது 1/2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 புதினா இலைகள், இதுக்கு பதிலாக கருவேப்பிலை இல்லாட்டி கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 15லேருந்து 20 மிளகு சேர்த்தா போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் இது வந்து உப்பு போட்டு தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இனிப்புனா கொஞ்சமாக சேர்த்தா போதும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நம்ம 2 பேத்துக்கு குடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சிட்டேன். இந்த அரைச்சதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம், அப்படியே குடிக்க முடியாது. இது நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1.5 கப்பு அளவுக்கு தான் முதல்ல தண்ணி ஊற்றி வடிகட்டி இருக்கிறோம். மிச்சம் இருக்கிற தண்ணியும் 1.5 கப்பு தண்ணியை வந்து இந்த வடிகட்டிலேயே ஊற்றி கலரப்ப இருக்கிற ஜூஸும் உங்களுக்கு நல்லா இறங்கி வந்துடும். இப்போ முதல் மெத்தடில் செய்யக்கூடிய பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. 2 பேர் குடிக்கிற அளவுக்கு செஞ்சுருக்குறேங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படின்னா உப்பு கம்மியாக சேர்த்துட்டு தேவையான அளவு தேன் சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த மெத்தடு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மிக்சி ஜாரை கழுவி வச்சுருக்கிறேன். இதில் முன்னாடி சொன்ன மாதிரி தோல் விதைகள் எடுத்த பூசணிக்காய் 1 கப்பு நறுக்கினது சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒருத்தர் குடிக்கிற மாதிரி தான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்த பிறகு இதையும் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஸ்பீடில் அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சதை வடிகட்டிக்கோங்க. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதினா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் வேண்டாம், இல்லை வந்து இஞ்சி வாசனை வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக செஞ்சு காட்டியிருக்கிறேன். பட் கட்டாயமாக கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தேன் கூட சேர்த்து கலந்து குடிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பூசணிக்காய் ஜூஸை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.